கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் லாசரு. இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டு. இவருடைய நாடு பாலஸ்தீனா, இவருடைய தரிசன பூமி கித்தியா. அது ஒரு கல்லறை, வாசல் மூடப்பட்டிருந்தது. 4 நாட்களான உடல் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கூட்ட மனிதர்களோடு இயேசு அக்கல்லறையின் முன்பு நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. சுற்றி நின்றவர்கள் வேதனையோடு விம்மி விம்மி அழுதனர். மரித்தவனின் சகோதரிகள் அழுவதற்கு கூட சக்தியற்றவர்களாக தளர்ந்த நிலையில் தள்ளாடி நின்றனர். இயேசு முன்னே வந்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். தந்தையிடம் ஜெபித்தார். கட்டளை பிறந்தது, லாசருவே, வெளியே வா. கற்கள் புரண்டன, கட்டுகள் அவிழ்ந்தன. கன நேரத்தில் முன்னே வந்தான் லாசரு. கவலைகள் பறந்தன, கண்ணீர் மறைந்தது, களிப்பு மலர்ந்தது. லாசரு என்பதற்கு தேவன் உதவி செய்தார் என்பது பொருள். இவருக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள் என்பது அவர்களுடைய பெயர். இம்மூவருமே கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் இவர்கள் வீட்டில்தான் தங்குவார். சற்று வசதி படைத்தவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் திகழ்ந்தனர். அன்று மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பிய சம்பவம் அநேகரை விசுவாசத்திற்குள் வழி நடத்தியது. இது அதிசயம். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்கின்றார் என்பது உண்மையே. இயேசுவை நம்பியதால் ஏற்பட்ட உபத்திரவத்தின் காரணமாக பாய்மரமோ துடுப்போ இல்லாத படகு ஒன்றில் ஏற்றி கடலில் விடப்பட்ட லாசரு அதிசயத்தக்க விதமாக மாசேசியஸ் என்ற நாட்டில் போய் கரை சேர்ந்தார். அங்கு 7 ஆண்டுகள் பேராயராக பணி செய்து சபையை நிறுவினார். இவரது சகோதரிகளும் ஊழியராக பணி செய்தனர். யூதர்கள் தொடர்ந்து லாசருவை கொலை செய்ய முயன்றபடியால் கித்திம் என்ற ஊரில் தமது சபையை துவக்கி அங்கே 30 வருடங்களாக பேராயராக பணிபுரிந்து அவ்விடத்து மக்களை கிறிஸ்துவுக்குள் சாட்சி பகரச் செய்தார். லாசருவின் கல்லறை மீது எழுப்பப்பட்ட பேராலயம் அநேகரின் ஆவிக்குரிய வாழ்வை தட்டி எழுப்புவதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை அனுதினமும் உம்முடைய வாழ்க்கையில் காண்கிறீர்களா? பிறர்க்கும் காட்டுகிறீர்களா? மார்ட்டின் லூத்தர் விதமாய் சொல்லுகிறார், கிறிஸ்து இருந்தால் கிடங்கும் சிங்காசனமாகும், கிறிஸ்து இல்லையேல் கிடங்கும் நரகமாகும். பிரியமானவர்களே, லாசரு மரித்து 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரு நபர். அதிசயமாக இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்டவர். அவர் உயிர்த்த பின்பு அவர் 7 ஆண்டுகள் ஒரு இடத்திலும் 30 ஆண்டுகள் கித்தீம் என்ற இடத்திலும் கிறிஸ்துவின் ஊழியத்தை செபையென செய்து முடித்திருக்கின்றார். அவர் மூலமாக அநேகர் கிறிஸ்துவின் அன்பை தங்கள் வாழ்வில் ருசித்திருக்கின்றனர். அவருடைய கல்லறையின் மேல் எழுப்பப்பட்ட பேராலயம் இன்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இயேசு அதிசயமானவர். இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். இது உண்மை. மரித்தோரையே இயேசு உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்றால் இன்று அதைவிட லகுவான அநேக அதிசயங்களை நாம் எதிர்பார்க்க தயங்குகின்றோம். அப்படிப்பட்ட அதிசயங்களை இயேசு செய்வார் என்று விசுவாசிக்க மனம் இடம் கொடுப்பதில்லை. பிரியமானவர்களே, இயேசு அற்புதங்களையும் செய்ய முடியும், அதிசயங்களையும் செய்ய முடியும். அற்புதம் என்றால் மனிதர்களால் செய்யக்கூடியதையும் இயேசுவால் செய்ய முடியும். அதிசயம் என்றால் மனிதர்களால்
ஒருபோதும் ஒரு காலம் செய்ய முடியாததையும் இயேசு செய்ய முடியும். இயேசுவை அற்புதமானவர், அதிசயமானவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் இன்று உங்கள் வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். லாசரு தன்னை உயிரோடு எழுப்பிய இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து அவருடைய அன்பை இந்த உலகுக்கு அறிவித்திருக்கின்றார். நாமும் இயேசுவை விசுவாசிப்போம், அவரை அறிக்கை செய்வோம். அவர் இன்று உயிரோடு இருக்கிறார், அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் என்று அறிக்கை செய்வோம். அதன் மூலமாக அநேகரை கிறிஸ்துவண்டை நாம் வழி நடத்துவோம். கிறிஸ்துவின் ஒளி அவருடைய வாழ்வில் வெளிச்சத்தை வீசும். நம் வாழ்விலும் கிறிஸ்துவின் ஒளி வெளிச்சமாக மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகமம் 12:13, பிரசங்கி 5, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.